ஸ்டூடெண்ட்ஸ் 2002 ஃபிசிக்ஸ் நீட் எக்ஸாமில் கேட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கலாம். ஃபார் த கிவன் சர்க்கியூட் பிஎன் ஜங்ஷன் டயோடு விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்னு கேட்குறாங்க. இன் ஃபார்வர்டு பயாஸ், இன் ரிவர்ஸ் பயாஸ், இன் ஃபார்வர்டு பயாஸ், இன் ரிவர்ஸ் பயாஸ். அடுத்து வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டன்ஸ் ரைட். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், முதல்ல இந்த டயோடு இருக்க வேண்டிய இடத்துல இந்த பாக்ஸுக்கு பதிலாக ஒரு டயோடை கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் இந்த வோல்டேஜ் சோர்ஸுக்கு பதிலாக ஒரு 10 வோல்ட் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த 5 ஓம்னு நான் எடுத்துக்கிறேன் ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா? ஏன் இப்படி எடுக்கிறேன்னா அப்போ தான் நமக்கு தெளிவாக தெரியும். அப்போது ப்ளஸ் மைனஸ் சப்ளையோட ப்ளஸ்ஸை கொண்டு போய் ரெசிஸ்டன்ஸ் வழியாக எங்கே கனெக்ட் பண்ணுறேன், ஆனோட கூட கனெக்ட் பண்ணுறேன். சப்ளையோட நெகட்டிவாக அப்படியே எடுத்துகிட்டு போய் டயோடோட கேத்தோட கூட கனெக்ட் பண்ணுறேன். ஆனோடுங்கிறது பாசிட்டிவ் டெர்மினல், கேத்தோடுங்கிறது நெகட்டிவ் டெர்மினல். அப்போ ப்ளஸ் இஸ் கனெக்டட் வித் ப்ளஸ், மைனஸ் இஸ் கனெக்டட் வித் மைனஸ். அப்போ இந்த பயாஸிங் பேர் ஃபார்வர்ட் பயாஸ், ரிவர்ஸ் பயாஸ். அப்போது நம்ம ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் சி இந்த ரெண்டும் ஒரு முடிவு கட்டியிருக்கலாம். சரியா? சரி. ஆக்சுவலாக டயோடுனா என்ன? டயோடுனா ஒன்றுமே இல்லைங்க, அது ஒரு சுவிட்சு. அது என்ன பண்ணும், இப்படி ஒரு க்ளோஸ்டு பாத்து கொடுக்கும், அவ்வளோதான். அதுக்கு மேலே அது எதுவுமே பண்ணாது. அப்போ இப்போ இந்த சர்க்கியூட்டில் என்னெல்லாம் இருக்குது, ஒரு 10 வோல்ட் சோர்ஸும் ஒரு 5 ஓம் ரெசிஸ்டன்ஸும். அப்போ இதில் கரண்ட் கண்டுபிடிக்கணும்னா I = 2 ஆம்ஸா. அப்போ I = 2 ஆம்ஸ் இங்கே வருமா? அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸாக எவ்வளோ வோல்டேஜ் இருக்கும், கரண்ட்டையும் ரெசிஸ்டன்ஸையும் பெருக்கிடலாமா? ஆஸ் பர் ஓம்ஸ்லா V = I × R. I வந்து 2 ஆம்ஸ், R வந்து 5 ஓம். அப்போ ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸாக என்ன வோல்டேஜ் இருக்குது, 10 வோல்டேஜ் இருக்குது. அப்போது நல்லா பாருங்கள், பிஎன் ஜங்ஷன் டயோடு ஃபார்வர்டு பயாஸ் கண்டிஷன். அப்போ ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸாக என்ன வோல்டேஜ் இருக்குது, சப்ளையில் என்ன வோல்டேஜ் இருக்கோ அது அப்படியே உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸாக இருக்குது. இப்போ ரீட் பண்ணி பாருங்கள். இன் ஃபார்வர்ட் பயாஸ் the voltage across the resistance is supply voltage V. நீங்கள் வெறும் ஸ்டேட்மெண்ட்டாக படித்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. சரிங்களா? ரைட்.